காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. The Legend New Saravana Stores in Deepavali offer பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. ஆனால் பேசினவங்க வந்து சார் இப்படிலாம் சொன்னார், அழுதாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை நம்ம நம்பி தானே ஆகணும். என்ன காரணம் சொன்னாலும் ஒரு அரசியல் கட்சிக்கு அது சரியில்லை. ஒரு அரசியல் கட்சியினுடைய அடிப்படை தகுதிங்கிறதே ஒருவேளை அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சாங்கிற அளவுக்கு நான் ஃபீல் பண்ணேன். இன்னமும் புஷி ஆனந்த் அவர்கள் தலைமறைவாக தான் இருக்காரா? ஆமாம், இன்னும் ஒரு முன்ஜாமீன் கிடைக்கல. நீதிமன்றம் எப்போ முன்ஜாமீன் கிடைக்குதோ அப்போ தான் வந்து ஒரு வெளியில் வருவார். அது வரைக்கும் வந்து எங்கேயோ இருப்பார். காவல்துறை தேடிட்டு இருக்காங்க, தொடர்ந்து தேடிட்டு இருக்காங்க. பட் அவர் எங்கே இருக்கிறாருங்கிற தகவல் இது வரைக்கும் தெரியல. அப்போ கட்சியே முழு கட்டுப்பாடும் புஷி ஆனந்த் கையில் தான் இருக்குங்கிற அளவுக்கெல்லாம் அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அதுதானே உண்மையாயிடுச்சு. ஏன்னா அதற்கப்புறம் வந்து ஒரு யாரையுமே தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலையெல்லாம் அமைஞ்சுது. இவங்க கிண்டலுக்கு போடுற பதிவுகள் அதெல்லாம். அப்படிலாம் எப்படி ஒருத்தர் வந்து போய் ஒரு மனுவாக கொடுக்க முடியும்? ரோட்டில் சிக்னலில் இயங்கக்கூடாதுன்னு கொடுக்க முடியுமா? ஒரு அடிப்படை அறிவு இருக்கணும்ல. அந்த மீம் ரெடி பண்ணுறவங்களுக்கு ஒரு அடிப்படை அறிவு இருக்கணும்ல. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்ல. தாவேக்கா அதிமுக மட்டுமே கூட்டணியாக இருக்க போகுதா, அதை பிஜேபியே வழிநடத்த போகுதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஏன்னா பிஜேபியினுடைய ஒரே டாஸ்க் வந்து திமுகவை அகற்றணுங்கிறது தான். அப்போ யார் கூட வேணாலும் நம்ம சேரலாம், சேராமல் கூட வெளியில் நின்று ஆதரவு தரலாம். ஸோ அப்படிங்கிற முடிவை இவங்க எடுப்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஆதவ அர்ஜுனா தான் இல்லை ரோட் ஷோ போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடுத்து இப்படி கொண்டு வந்து முட்டுச்சந்தில் நிறுத்தினது அவர் தான். கட்டாயமாக விஜயினுடைய புகழுக்கு இது ஒரு பெரிய களங்கம் தான். இப்போ நீங்கள் ரசிகர்கள் ஒரு பக்கம் வந்து என்ன ஆனாலும் முட்டு கொடுப்பாங்க வச்சுக்கோங்க. பாதிக்கப்பட்டவர்களும் சரி அதை வந்து அமைதியாக கடந்து போயிட்டாங்க. ஆனால் ஒரு குரூப் சோஷியல் மீடியாவில் இயங்கிட்டு இருக்கிற அரசியல் அல்லாதவர்கள் அவங்க வந்து இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறாங்க, கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், தொடர்ந்து விஜய் அவர்களுடைய அந்த பேச்சை தான் போயிட்டுருக்கு கரூர் சம்பவத்தை குறித்து. இப்போது அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் வீடியோ காலில் பேசியிருக்காரு அப்படின்றாங்க. நிவாரண நிதி அந்த ஒரு 20 லட்சம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நிதி வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு? உண்மையாலுமே வீடியோ கால்லாம் பேசியிருக்காரா? ஆமாம், அவங்க பேசினவங்களே பேட்டி கொடுக்குறாங்களே. ஓகே. ஆக்சுவலாக வந்து நான் பேசுகிறது வெளியில் நீங்கள் பதிவு பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய கட்சிக்காரர்கள் போய் அந்த கால் போட்டு கொடுக்கும் பொழுதே இதை ரெக்கார்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஒருவேளை அவர் பேசுகிறது என்ன பேசினாருங்கிறது அவருடைய குரலில் நமக்கு கேட்கல. ஆனால் பேசினவங்க வந்து சார் இப்படிலாம் சொன்னார், அழுதாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை நம்ம நம்பி தானே ஆகணும். ஓகே ஓகே சார், இப்போது இவ்வளவு நாள் அதை பண்ணாமல் இப்போ பண்ணிகிட்ருக்காரு. ஏன் இவர் நினச்சிருந்தா அப்போவே வீடியோ கால்லையும் பேசியிருக்கலாம். அப்படிங்கும்போது ஏன் எல்லாமே தாமதமாக நடந்துகிட்டு இருக்கு? இப்போ தான் வந்துட்டு அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லப்படுற அந்த அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே ட்விட்டரில் இப்போ தான் வந்துட்டு லயலாமணி ஒரு கருத்தையே தெரிவிக்கிறாரு. அந்த சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இப்போ தான் வெளியே வராங்க. ஏன் இவ்வளோ கால தாமதம்? அதுதாங்க, அவங்க தொடர்ந்து இங்கே அவர்கள் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டே அதுதான். நீங்கள் வந்து உடனுக்குடன் ரியாக்ட் பண்ணாமல் போயிட்டீங்களே அப்படிங்கிறது தான் வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு. ஆனால் இந்த ஒரு வாரம் கிட்டத்தட்ட 8-9 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 11ஆவது நாள் தான் அவர் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் நான் அவங்கள்ட்ட. ஸோ அவங்க கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே அமைதியாகிட்டாங்க எல்லாருமே. என்ன நடந்ததுன்னே தெரில. ராஜ்மோகன் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார், இந்த அமைதி வந்து அந்த துக்கத்தை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்கிறாரு. என்ன காரணம் சொன்னாலும் ஒரு அரசியல் கட்சிக்கு அது சரியில்லை. ஆக்சுவலாக அரசியல் கட்சிகள் எப்போவுமே இம்மிடியேட்டாக ரியாக்ட் பண்ணால் தான் அந்த அந்த கட்சியே ஆக்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம். பட் இவங்க வந்து அப்படியே எல்லாருமே அமைதியாகிட்டாங்க. பல பேர் காண போயிட்டாங்க, என்ன நடந்ததுன்னே தெரியல. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு அரசியல் கட்சியினுடைய அடிப்படை தகுதிங்கிறதே ஒருவேளை அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சாங்கிற அளவுக்கு நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, நல்ல வேளையாக பரவாயில்ல, ஒரு 10 நாள் ஆனால் கூட நாம் வந்து மீண்டும் வரலாம், எல்லாத்தையும் பேசுவோம் அப்படின்னு நினச்சி அவங்க வந்தது ஒரு வகையில் பாசிட்டிவாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரே அடியாக வந்து பார்த்துக்கலாம், புஷி ஆனந்த் வந்து முன்ஜாமீன் கிடச்சி அவர் வந்த பிறகு அதுக்கப்புறம் அவங்களோட மீண்டும் வந்து புஷி ஆனந்தை வச்சு
அந்த நகர்த்தலாம் நம்முடைய அடுத்த நகர்வு அப்படின்லாம் நினைக்காம, சரி அவர் இல்லைனாலும் பரவாயில்ல, நாம் வந்து இறங்கி வேலையை பார்ப்போம்னு இப்போ அடுத்தடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது இன்னும் அவங்க வேகப்படுத்தணுங்கிறது தான். இன்னுமே புஷி ஆனந்த் அவர்கள் தலைமறைவாக தான் இருக்காரா? ஆமாம், இன்னும் ஒரு முன்ஜாமீன் கிடைக்கலல்ல. ஓகே. நீதிமன்றம் எப்போ முன்ஜாமீன் கிடைக்குதோ அப்போ தான் வந்து ஒரு வெளியில் வருவார். அது வரைக்கும் வந்து எங்கேயோ இருப்பார். காவல்துறை தேடிட்டு இருக்காங்க, தொடர்ந்து தேடிட்டு இருக்காங்க. பட் அவர் எங்கே இருக்கிறாருங்கிற தகவல் இது வரைக்கும் தெரியல. அவருக்கு மட்டும்தான் அந்த கட்சியிலேயே வந்துட்டு அந்த அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான நீதிமன்றத்திலேருந்து உத்தரவு கொடுத்துருக்காங்களா? இல்லை, ஆக்சுவலாக அந்த மனுவில் யாரெல்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்களோ அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. 2 பேருமே அந்த பர்மிஷன் லெட்டரில் அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்தவங்க. இவர் வந்து அதில் சைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் வந்து இவரையும் தேடிட்டு இருக்காங்க. ஓகே. பட் இவர் வந்த பிறகு முன்ஜாமீன் கிடைச்ச பிறகு தான் அவர் கிடைப்பார் அவர். அதுதான் இப்போதைக்கு என்ன இவ்வளோ நாள் இவங்களால கண்டுபிடிக்க முடியலையா, அப்போ இனிமேலாக கண்டுபிடிக்க போகிறாங்க இல்லையா? ஓகே. இது சார், இப்போ இவர் தலைமறைவாக இருக்காரு. இப்போ அவரோட சேர்ந்து நிறைய பேர் வந்துட்டு ராஜ்மோகன் நீங்கள் எதுக்கு தலைமறைவாயிருக்கீங்க, உங்களை யாருமே தேடவோ இல்லையே அப்படின்ற மாதிரியான கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் இப்போ அவர் வெளியே வந்து ட்வீட்லாம் போட்டுட்டு இருக்கிறாரு. எதுவும் ஆக்ஷன் எடுப்பாங்களா அவர் மேலெல்லாம்? இல்லை, அவர் அதாவது தலைமை சொன்னது என்னென்னா, ஆக்சுவலாக இந்த டிவியில் உட்காந்து பேசுகிறவங்க, யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறவங்க, அவர் சார்பாக பேசுகிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு உத்தரவு வந்திருக்கு. யாருமே சோஷியல் மீடியாவில் இயங்காதீங்க, ட்வீட் போடாதீங்க, யூடியூப்புக்கு இன்டர்வியூ கொடுக்காதீங்க, தொலைக்காட்சி சேனல்களில் விவாத மேடைக்கு போகாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்காது. யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஒருவேளை இப்போ அருண்ராஜ் அவர் மட்டும்தான் வெளியில் இருக்கார். ஒருவேளை அவர்கிட்டேருந்து வந்துச்சா அல்லது வந்து ஜான் ஆரோக்கியசாமி கொடுத்தாரா அப்படின்னு தெரியல. எல்லாருமே ஹைட் ஆகிட்டாங்க. ஓகே. இப்போ வந்து ராஜ்மோகன்லாம் வெளியில் வந்து சொல்கிறத பார்க்கும் பொழுது இவங்க சொன்னதுனால தானே அவர் அமைதியாக இருந்திருக்கார். ஸோ அதனால் அவர் மேலெல்லாம் நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் வந்து பதுங்குனீங்க, நீங்கள் ஆக்டிவாக இல்லை, அதனால் உங்களை கட்சியிலேருந்து நாங்கள் கட்டம் கட்டுறோம் அப்படின்லாம் சொல்லுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சொன்னதே இவங்க தானே அமைதியாக இருங்கன்னு. இப்போது இந்த டிவிகேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்ஜ் விஜய் அவர்களுக்கும் சரி மற்ற மாவட்ட செயலாளர்கள் இவங்களுக்கு பிரிட்ஜாக இருக்கிறது புஷி ஆனந்த் அவர்கள் தான். இப்போ இந்த புஷி ஆனந்த் அவர் வந்துட்டு மறைஞ்சு தலைமறைவு ஆனதுக்கப்புறமே இந்த கட்சியே ஆக்டிவ் இல்லாமல் போகுது அப்படின்னா, இவ்வளோ நாளாக இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தவர் அவர் ஒருத்தர் தானே. அவர் இல்லைன்னா இந்த கட்சியே கிட்டத்தட்ட ஆக்டிவ் இல்லாமல் தான் இருக்குமா? அப்படி தானங்க வச்சுருந்தாங்க. ஏற்கனவே அங்கேருந்து ஜான் ஆரோக்கியசாமி ஒரு ஆடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார், உங்களுக்கு தெரியும். அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நேரடியாக தலைவர் வந்து தொண்டர்களோட தொடர்பில் இருக்கணும். நாளைக்கு புஷி ஆனந்த்னு ஒருத்தர் விஜயோட அப்புறம் கண்டு எடுத்தாருன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டார். திடீர்னு அவர் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பித்து போகிறாருன்னு வைங்களேன். இப்போ இருக்கிற அமைப்பை அப்படியே கூட்டு போகிற அளவுக்கு அவர் செல்வாக்காக இருக்கார் அப்படிங்கிற பொருள்பட அவர் பேசியிருந்தார். ஓகே. அப்போ கட்சியே முழு கட்டுப்பாடும் புஷி ஆனந்த் கையில் தான் இருக்குங்கிற அளவுக்கெல்லாம் அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் கிட்டத்தட்ட அதுதானே உண்மையாயிடுச்சு. ஏன்னா அதற்கப்புறம் வந்து ஒரு யாரையுமே தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலையெல்லாம் அமைஞ்சுது. ஒருவேளை இவங்க பரவாயில்ல நம்ம அமைதியாகிடுவோம், மக்களுடைய கோபம் தணிந்த பிறகு நம்ம வெளியில் வரலான்னு கூட நினச்சிருக்கலாம். அதுக்கு புஷி ஆனந்த் தேவையில்லை. இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி அப்படி ஒரு முடிவை எடுத்திருந்தா அது ஒருவேளை அவங்களுக்கு சரின்னு படும்பொழுது புஷி ஆனந்த் எதுக்கு, அப்பயும் அவங்க அமைதியாக தானே இருந்துருக்க போகிறாங்க. ஸோ அதனால் அவர் இருக்கார் இல்லைங்கிறத தாண்டி விஜய் வந்து இனிமேல் ஒரு 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 இந்த மாவட்டம்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளுடைய ஃபோன் நம்பரு அவங்கள்ட்ட நேரடியாக ஒரு தொடர்பு வச்சுருந்தாருன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்க வசதியாக இருக்கும். ஓகே. எப்போவுமே தலைவர்கள் அப்படி தான் இருக்கணும். ஓகே. சார், இப்போது ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ரூமர்ஸாக வந்துட்டு இருக்கு. என்னென்னா, விஜய் வந்துட்டு ஒரு மனு இது பண்ணியிருக்காரு, கரூருக்கு போயிட்டு வரணும், பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு. அந்த மனுவில் சில கண்டிஷன்ஸுமே அவர் கேட்டிருக்காராம். நான் வரும்போது நான் தனி விமானத்தில் தான் வருவேன், அங்கே வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கக்கூடாது, அதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுங்க, போகிற வழியில் வந்து சிக்னல்ஸ் எங்கேயும் இது பண்ணக்கூடாது, ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருந்தால் அதை இது பண்ணிடுங்க அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு இது அவர் வந்து கேட்டிருக்காரு. அந்த மனுவில் இவ்வளோ கோரிக்கைகளை வச்சுருக்காரு. அதெல்லாம் இவங்க கிண்டலுக்கு போடுற பதிவுகள் அதெல்லாம். ஓகே. அப்படிலாம் எப்படி ஒருத்தர் வந்து போய் ஒரு மனுவாக கொடுக்க முடியும்? ரோட்டில் சிக்னல்லாம் இயங்கக்கூடாதுன்னு கொடுக்க முடியுமா? ஒரு அடிப்படை அறிவு இருக்கணும்ல. ஓகே. அந்த மீம் ரெடி பண்ணுறவங்களுக்கு ஒரு அடிப்படை அறிவு இருக்கணும்ல. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்ல. இப்போ நான் தனி விமானத்தில் வருவேங்கிறத வந்து அவர் முடிவு. அதுக்கு போலீஸ் பர்மிஷன்லாம் அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை எதுக்கு அவர் பர்மிஷனை கேட்கணும்? ஓகே. அதனால் டோட்டலாகவே அது வந்து ஃபேக். அது ஓகே. சார், இப்போ விஜய் தரப்பு அவங்க என்ன முடிவில் இருக்காங்க? இப்போ இதற்கப்புறம் இந்த சுற்றுப்பயணம் இருக்குமா, இல்லை அவ்வளோதானா, இதுக்கப்புறம் சுற்றுப்பயணமே இருக்காதா? நீதிமன்றமே சுற்றுப்பயணத்தை தடை பண்ணிடுச்சுங்க. ஓகே. இப்போ இடைக்கால தடை, எந்த கட்சியுமே போக முடியாது. புரியுதா உங்களுக்கு? இனிமேல் பொதுக்கூட்டங்கள் போட்டு வேணா நீங்கள் பேசலாம். ஓகே. இந்த ரோட் ஷோங்கிறது கிடையாது.
தமிழகத்தை பொறுத்தளவுக்கு கிடையாது. அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்குமே கிடையாது. இதற்கப்புறம் கவர்மெண்ட் வந்து ஒரு லா ஒன்று ரெடி பண்ணும். ஆக்சுவலாக ஒரு கைட்லைன் ஒன்று ரெடி பண்ணி இந்த ரோட் ஷோவை எப்படி நடத்துறது அப்படின்னு உருவாக்குவாங்க. ஓகே. ஒருவேளை கவர்மெண்ட் நினச்சா அது வேண்டான்னு கூட முடிவெடுக்கலாம். இப்போ கவர்மெண்ட் கையில் இருக்குது. ஸோ அதனால் இனிமேல்லாம் ரோட் ஷோங்கிறது கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் கூட எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து ஒரு ரோட் ஷோ போயிருந்தார். அது ரோட் ஷோ கிடையாது. ஓகே. இல்லை, அவர் ஒரு இது மேலே நின்று தான் பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதுக்காக தான் கேட்டேன். அதுதான் பொதுக்கூட்டம்னு சொல்லி அங்கே வர வச்சுருப்பாங்க. ஓகே. நீங்கள் அந்த காரில் போகிறது, ஒரு இடத்துல நிறுத்துறது, பேசுறது, அப்புறம் இன்னொரு இடத்துல நிறுத்துறது, அப்படி கிடையாது. பொதுக்கூட்டம்னு வாங்கியிருப்பாங்க, அங்கே போய் பேசி. ஓகே சார். இப்போ இதுக்கப்புறம் விஜய் பக்கம் வந்துட்டு அஇஅதிமுகவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட்டுக்கு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பேசுகிறாங்க. இவர் வந்து நடுவில் ஆதவ அர்ஜுனா கூட டெல்லிக்கு போயிட்டு வந்தார். ஆனால் அவர் வந்து எல்லாரும் பொதுவாக சொல்கிற மாதிரி நான் இதுக்காக போனேன் அதுக்காக போனேன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. எந்த அளவுக்கு இருக்குது? இல்லை, அதுதான் அந்த சீட் ஷேரிங்கை பொறுத்து தான் கூட்டணி எப்படி அமையுங்கிறது நம்ம சொல்ல முடியும். ஆனால் எடப்பாடி பேசும்பொழுது அவர் ஒரு நம்பிக்கையோடு பேசுகிறாரு. இப்போ அவருடைய கூட்டத்தில் வந்து தாவேக்கா கொடியோட 2-3 பேர் நிற்கிறாங்க. அந்த கொடி வந்து ரொம்ப விசிபிளாக இருக்குது, அவ்வளோ ஹைட்டில் பறக்குது. அப்போ சொல்கிறார், பார்த்தியா கொடியை, பார்த்தியா பாரு அப்படிங்கிறாரு. அவர் முகத்தில் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அந்த கொடிக்கு இவர் கூட்டணி தயாராகிருச்சு அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அதை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஓகே. அதாவது எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒரு முன்னாள் முதல்வர் அப்படி பேச மாட்டார்ல. இப்போ நாளைக்கு அது பொய்யா போயிடுச்சுன்னா எல்லாருமே அதை கிண்டல் பண்ணுவாங்க. இதை எடுத்து போட்டு மறுபடியும் ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே. அப்போ அவர் வந்து ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறதுனால தான் அதை சொல்கிறாரு. பட் அங்கே பிஜேபி இருக்கும் பொழுது விஜய் எப்படி கூட்டணி வைப்பாருங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா என்னுடைய கொள்கை எதிரியே பிஜேபி தான் சொல்லிட்டார். அவர் கொள்கைங்கிறது அடிப்படை. அதுலேயே நான் பிஜேபியோட சேர மாட்டேன்னு சொன்ன பிறகு எப்படி சேர முடியும்? அப்போ அங்கே என்ன நடக்க போகுது? ஒருவேளை பிஜேபி வந்து இந்த கூட்டணியிலிருந்து விலகி தாவேக்கா அதிமுக மட்டுமே கூட்டணியாக இருக்க போகுதா, அதை பிஜேபியே வழிநடத்த போகுதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஏன்னா பிஜேபியினுடைய ஒரே டாஸ்க் வந்து திமுகவை அகற்றணுங்கிறது தான். அப்போ யார் கூட வேணாலும் நம்ம சேரலாம், சேராமல் கூட வெளியில் நின்று ஆதரவு தரலாம். ஸோ அப்படிங்கிற முடிவை இவங்க எடுப்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஒருவேளை நாளைக்கு வந்து இவங்க ஒரு பெரும்பான்மை பலத்தோடு வந்துட்டாங்கன்னு வைங்களேன், நான் இவ்வளவும் பண்ணல, கூட்டணிக்கு என்னையும் சேர்த்துக்கோ, கூட்டணி மந்திரி சபையில் நானும் ஒரு ஆளாக வரேன் அப்படின்லாம் டிமாண்ட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் அப்புறம் ஃப்யூச்சரில் இருக்கிறது. இப்போ வந்து அவங்க ஓரளவுக்கு வெளியிலேருந்து ஒரு ஆதரவு கொடுத்தா விஜய் வேணா அங்கே உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிஜேபியோடு கூட்டணி வைப்பாராங்கிறது சந்தேகம்தான். ஓகே சார். இப்போ இவ்வளோ நாள் அரசியல் பயணத்துக்கு அப்புறம் இப்போ விஜயோட மைண்ட் செட் எல்லாம் எப்படி இருக்குது? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், அவருடைய நண்பர்கள் சுற்றுவட்டாரங்கள் வெளியே வரும்போது இப்போ அவர் எப்படி இருக்கிறாரு, என்ன மாதிரியான மனநிலையில் இருக்காருன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க, நினைக்கிறீங்களா? அந்த இறப்புக்கு நாமளும் ஒரு காரணம்ங்கிறதுல ரொம்ப வெக்ஸ் ஆகியிருக்காரு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்போ அவர் போட்ட வீடியோவில் அந்த கவலை முகத்தில் தெரியல, அவருடைய ஹேர் ஸ்டைல்லாம் ரொம்ப ப்ராப்பராக இருக்குது அப்படின்லாம் பல பேர் சொல்கிறாங்க. நான் கூட அதை வந்து வீடியோவை போட்டு ரொம்ப வருத்தமாக பேசுகிறேன், அப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்ட்டு. என்ன இருந்தாலும் மனம் வேறு உடல் வேறு தானே. இப்போ அவர் வந்து ஒரு நடிகனாக அவரை தயார் பண்ணிக்கிறாரு, ஆனால் மனதளவில் ரொம்ப உடஞ்சி போயிருக்கிறாருங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ அங்கே பேசினவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் கதறி அழுதாருன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னுடைய குழந்தையை பற்றி நான் சொல்லும்போது அவர் கண்ணீர் வடித்தாருன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்தளவுக்கு வந்து அவர் கொஞ்சம் அதை பேசும்பொழுது உருகித்தானே போகிறார். ஸோ அதனால் மனதளவில் அப்படி இருக்கார். இருந்தாலும் வந்து அவர் நமக்கு விடப்பட்ட மிகப்பெரிய சவால், இது ஒரு பெரிய தடை, இதை முறியடித்து வெளியில் வரணும்னு அவர் நினைக்கிறாரு. உள்ளே வந்து அந்த கட்டமைப்பை கொஞ்சம் மாற்றுறாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு 4 தான் சுற்றி இருந்தாங்க அவரை சுற்றி. இப்போ அந்த 4 அணிங்கிறத கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வேறொரு புது குரூப் உள்ளே வருவாங்க, அவங்களையும் சேர்த்துக்கிட்டு அந்த பயணம் இருக்கும். ஓகே சார். இப்போ நான் வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன், கரூர் அந்த சம்பவத்தில் அடிப்பட்ட ஒரு பையனோட அப்பாவும் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த நிருபர் வந்து வேற ஒரு விஷயத்தை கேட்க வர்றாரு. அப்போ வந்து தெரிஞ்சிருந்தா நானும் போயிருந்திருப்பேன் அந்த கூட்டத்துக்கு அப்படின்னு இன்னுமே அந்த மக்கள்கிட்ட வந்துட்டு அந்த விழிப்புணர்வு இருக்கா இல்லையா, இல்லை இன்னுமே அந்த ஒரு இழப்புக்கு விஜய்க்கு எதிராக திரும்புவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அலை கிரியேட் ஆன மாதிரி நான் பார்க்கல. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதாங்க ரொம்ப ஆச்சரியமே அதுதான். இதுவே வந்து வேறொரு கட்சிக்கு நடந்திருந்தா இந்நேரம் மொத்த கூட்டமும் வந்து அந்த கட்சியை சாபம் கொடுத்துருக்கும். இன்னொன்று அந்த தலைவன் மேலே அவ்வளோ கோபம் வந்திருக்கும், சொல்ல முடியாது. லோக்கலில் இருக்கிற கட்சிக்காரர்களுடைய வீடை கூட அடித்து நொறுக்கியிருப்பாங்க. ஆனால் இது எதுவுமே விஜய்க்கு நடக்கலை, விஜய்க்கும் நடக்கலை, அவருடைய கட்சிக்கும் நடக்கலை, அவருடைய தளபதிகளுக்கும் நடக்கலை. அப்போ இந்த மக்கள் வந்து அவர் மீது ஏதோ ஒரு இனம் புரியாத அன்பு வச்சுருக்காங்க. அவருக்கு அரசியல் தெரியல, இவங்களுக்கு அரசியல் தெரியல,
இது வந்து ஒரு ஒரு மாதிரி காமெடி கூட்டமாக இருக்குது அப்படின்லாம் வெளியில் பல பேர் விமர்சித்தாலும் உண்மை அதுதான். இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த பையன் பக்கத்தில் அவன் முகமெல்லாம் பார்த்தா கட்டெல்லாம் பரிதாபமாக இருக்குது, ஒரே ரத்த கட்டாயி வெள்ளை வெள்ளையாக இருக்குது அந்த முகம், தோலெல்லாம் பிஞ்சு போய். அவங்க அப்பா சொல்கிறாரு, ஒருவேளை விஜய் வர்றது தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா நானும் வந்திருப்பேங்கிறாரு. என் பையனை வந்து நான் பார்த்துப்பேன், நான் வந்திருந்தா இப்படி ஆயிருக்காதுன்னு சொல்ல வந்தாரா, அல்லது நானே போய் அங்கே நின்றுப்பேன் அப்படின்னு சொல்ல வந்தாரான்னு தெரியல. பட்டு அவர் இந்த சொன்ன பதில் வந்து நானும் என் பையன் மாதிரி ஆர்வமாக போய் அங்கே நின்றுப்பேங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த பறி கொடுத்தவர்களுக்கும் சரி, காயம்பட்டவர்களுக்கும் சரி, விஜய் மீது எந்த கோபமுமே இல்லையே. அதான் அந்த சப்போர்ட் இன்னுமே எதுவுமே குறையாம இருக்கே. ஒரு மிகப்பெரிய அவருடைய பலம். இப்போ பலமே பலவீனம் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜய்க்கு பலமே அவங்க ரசிகர்கள் தான், பலவீனமும் அவங்க தான். அங்கே வந்து அந்த கட்டுப்பாடற்ற கூட்டம் இருக்குல்ல, அதுதான் வந்து பல அரசியல் கட்சிகளை முகம் சுளிக்க வைக்குது. இப்போ இங்கே ப்ராப்பராக கட்சி நடத்திட்டு இருக்க பல பேர் என்னடா அந்த கூட்டம் அப்படி இருக்க, குரங்கு மாதிரி இதில் ஏறுறாங்க அதில் ஏறுறாங்க குதிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைங்கிறார் ஒருத்தர். எவ்வளோ அரசியல் கட்சிகளை நான் பார்த்துருக்கேன், கூட்டங்களை பார்த்துருக்கேன், ஆனால் எவனுமே டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறினது கிடையாது. ஏன்னா உயிர் பயம் இருக்கும் அவனுக்கு, அதை கூட பார்க்காம ஏறி நிற்கிறான்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. அப்போ இந்த கூட்டம் விஜய்க்கு பலமா பலவீனமா அப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா. ஆனால் அவனுக்கு ஓட்டு இருக்குது. அதுதான் இங்கே வந்து யார் என்ன சொன்னாலும் அவன் கையில் இருக்கிற ஓட்டை அவருக்கு தானே போட போகிறான். அப்போ ஒரு அசைக்க முடியாத சக்தியாக தான் அவர் இருப்பார். ஸோ இந்த அச்சம் வந்து எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே இருக்குது. இல்லைன்னு வேணால் வெளிப்படையாக அவங்க பேசலாம், அது சும்மா ரசிகர் கூட்டங்க, சும்மா பார்க்க வரும், நயன்தாராவை கூட்டம் கூடும், அனுஷ்கா வந்தால் கூட்டம் கூடும் அப்படின்லாம் சொன்னால் கூட இவனுக்கு ஓட்டு இருக்குல்ல, அது அங்கே குத்திட்டான்னா அந்த பயமும் உங்களுக்கு இருக்குது. ஓகே சார், இப்போ விஜய் அவரோட மைண்ட் செட் பார்த்தாச்சு. பொதுமக்கள் ரசிகர்களை தாண்டி பொதுமக்களுக்கு இப்போ இந்த கட்சி மேலே என்ன மாதிரியான ஒரு பார்வை இருக்குது? முன்ன இருந்த அந்த ஒரு விஷயம் இப்போவுமே பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா இந்த சம்பவத்துக்கு அப்புறம்? இல்லை, கட்டாயமாக விஜயினுடைய புகழுக்கு இது ஒரு பெரிய களங்கம் தான். இப்போ நீங்கள் ரசிகர்கள் ஒரு பக்கம் வந்து என்ன ஆனாலும் முட்டு கொடுப்பாங்க வச்சுக்கோங்க, பாதிக்கப்பட்டவர்களும் சரி அதை வந்து அமைதியாக கடந்து போயிட்டாங்க. ஆனால் ஒரு குரூப் சோஷியல் மீடியாவில் இயங்கிட்டு இருக்கிற அரசியல் அல்லாதவர்கள் அவங்க வந்து இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறாங்க, கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. இது வந்து விஜய் இன்னும் அரசியல் ரீதியாக நிறையா கற்றுக்கணுங்கிறாங்க, அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லேயே நிறைய மாற்றம் வரணும்னு சொல்கிறாங்க. ஒரு தலைவன்கிறவன் இப்படி இருக்கக்கூடாதுங்கிறத அவங்க தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து எந்த சோஷியல் மீடியாவுக்கும் போய் பாருங்கள், இது தொடர்பான கருத்துக்களை பார்க்கும்போது இப்படி தான் பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இதை தாண்டி ஒரு கூட்டம் நிற்கிது. அந்த கூட்டம் எத்தனை சதவீதம்ங்கிறது தான் இப்போ நமக்கு முக்கியமான கேள்வியாக இருக்குது. அந்த கூட்டம் செய்ய போகிற சில வேலைகள் அவருக்கு என்னவா முடிய போகுது? இப்போ அவரை நேரடியாக கொண்டு போய் ஆட்சியில் உட்கார வைக்க போகுதா, அல்லது ஒரு எதிர்கட்சி தலைவராக்க போகுதா, அல்லது அதற்கும் கீழே கொண்டு வந்து வைக்க போகுதா, அது எதுவுமே தெரியல. பட்டு பார்ப்போம், அது ஒரு மாதிரி விடுகதை மாதிரி தான் இருக்குது. ஓகே சார், இப்போ ஒரு 2 சம்பவம். ஒருத்தர் வந்து இது யார் சொன்னான்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஆனால் நான் அந்த வீடியோ பார்த்துருந்தேன். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த கூட்டத்தில் வந்துட்டு ஜனநாயகன் படத்தோடைய ஒரு மாண்டேஜ் ஷூட்டும் எடுத்தாங்க, அது அந்த கூட்டத்தை காட்டுறதுக்காக சில ஷூட்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? எடுத்திருக்காங்களா? ஜனநாயகன் படமே முடிஞ்சு போச்சுங்க, இதுக்கப்புறம் அவங்க அதில் சேர்க்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஆக்சுவலாக எல்லா கட்சிகளுமே இப்போ திமுக மீட்டிங் பாருங்கள், ட்ரோன் காட்சி இல்லாமல் இருக்குமா? இருக்கும். ட்ரோன் வச்சு எடுக்கிறாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு வெப்சைட் இருக்குது, ஒவ்வொரு கட்சிக்குமே வெப்சைட் இருக்குது, அதுலேருந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது எல்லா தொலைக்காட்சிகள்லையும் பண்ண டெலிகாஸ்ட்டு தாவேக்காவினுடைய அவுட்புட்டு தான். இப்போ அங்கே எடுக்கிற கேமராக்கள் அவங்க கொடுக்குற, எப்படி அவங்களுடைய கொள்கை பாடல் எல்லா சேனல்லையும் வருது, அப்போ அவங்க போடுறதுனால தானே வருது. இப்போ இதை தானே அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, அப்போ அவங்க எடுத்து தானே ஆகணும். அது எப்படி படத்துக்கு எடுத்தாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியும்? புரியுது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 ட்ரோன் அங்கே வேலை பார்த்துருக்கு. இப்போ அவங்க சிபிஐக்கு போனதே என்ன, எங்கிட்ட இவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்குது, நான் காமிப்பேன், ட்ரோனில் நாங்கள் எடுத்த காட்சிகள் இருக்குது, நாங்கள் கொண்டு போய் அங்கே சப்மிட் பண்ணுவோங்கிற தைரியத்தில் தானே அவங்க சிபிஐ போகிறாங்க. அப்போ எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து எப்படி படத்துக்கு பயன்படுத்துனாங்கன்னு சொல்ல முடியும்? புரியுது. இப்போது இன்னொருத்தர் நடிகர் ரஞ்சித் அவர் வந்துட்டு நான் போன வாரம் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன் சார். அப்போ அவர்கிட்ட பேசும்போது அவர் ஷாக்கிங்காக ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் விஜய் வந்ததுக்கு இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க, இப்போது இன்னொரு 4-5 மாதத்தில் ஒரு பெரிய நடிகர் வந்து அரசியலுக்கு வரப்போகிறாரு, நீங்கள் வேணால் பாருங்கள், அவர்கிட்ட நான் ரீசெண்டாக பேசினேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். கடைசி வரைக்கும் அதை யாருன்னு சொல்லவே இல்லை. உங்களுக்கு தெரியுமா யாருன்னு? அந்த மாதிரி யாரும் பெரிய நடிகர் அரசியலுக்கு கொட்டாச்சியாக இருக்குமோ? யாருங்க, வேற யாருங்க பெரிய நடிகர்? ஓகே, பெரிய நடிகர்கள்னா அஜித், விஜய் தான். ரஜினி வரலன்ட்டு போயிட்டாரு, கமல் வந்துட்டாரு, வேற யார் வருவா?
தனுஷ் வர போகிறாரா, சிம்பு வர போகிறாரா, ஒருவேளை ரஞ்சித்தையே சொல்கிறாரா? அவர் தான் ஏற்கனவே பிஜேபியில் இருக்கு. ஆமாம், பல கட்சிகள் இருக்காரு. அதனால் ஏதோ ஒரு சும்மா வந்ததுக்கு பேசணுன்ட்டு பேசிட்டு போயிருப்பார். ஓகே டன் சார். சார் இப்போ ஜனநாயகன் இப்போ இவருடைய ஒவ்வொரு நடிகர்களுக்குமே அவங்களோட அந்த அரசியல் அந்த ஸ்டாண்ட்னாலேயே அவங்களுக்கு அடுத்தது ரிலீஸ் ஆக போகிற படத்துக்கு ஒரு மிகப்பெரிய அது ரஜினி அவர்களுக்குமே நம்ம பார்த்துருக்கோம் காலால். அப்படிங்கும்போது இப்போது இவரோட இந்த போக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே ஜனநாயகனை எந்த அளவுக்கு பாதிக்கும்? ஏன்னா ஜனநாயகனில் எப்படியும் மக்களை காப்பாற்ற போகிற ஒரு ஹீரோ வரப்போகிறாரு. அப்படிங்கும்போது இப்போ இருக்க அவருடைய பேருக்கு அது களங்கம் விளைவிக்குமா விளைவிக்காதா? ஆனால் கட்டாயமாக எதிர்கட்சிக்காரர்கள் தியேட்டருக்குள்ளே பூந்து அந்த நேரத்தில் வந்து கலாட்டா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கமெண்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யோ என்னையா நீ பாட்டா அவ்வளோ பேரை விட்டு விடையான்ட்டு இங்கே வந்து வசனம் பேசுகிறேன்னு கேட்பாங்க. பட் அப்படி ஒரு தீராத பழியே அவர் வந்து செஞ்சிட்டார். அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் படமாக பார்க்கும் பொழுது பெருசாக அதெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த படம் வர்றதுக்குள்ளே நடுவில் பல காட்சிகள் வரப்போகுது. இப்போ இந்த சம்பவம் மறக்கடிக்கக்கூடிய அளவுக்கு விஜயனுடைய ஆக்டிவிட்டிஸ் இருந்ததுன்னு வைங்களேன், மேலே மேலே இது மறந்து போயிடும். இப்போ அந்த சம்மந்தப்பட்ட குடும்பம்னா ஒரு தலைமுறை தாண்டி கூட கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் புதுசாக ஒன்று வந்துகிட்டே இருக்கும், சம்பவங்கள் வந்துகிட்டே இருக்கும். முந்தா நாள் நடந்த சர்ச்சை வந்து இன்றைக்கி மறந்து போய் வேற ஒரு சர்ச்சைக்கு போயிடுவோம் நம்ம. இப்போ பாருங்கள், 15 நாள் 20 நாளைக்கு முன்னாடி வந்து கேபிஐ பாலாவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அதை பற்றி யாராவது பேசுகிறோமா? முடிஞ்சு போச்சு. அடுத்து இது வந்துருச்சு. இதை முடிக்கிறதுக்கு வேற ஒன்று வரும். அப்படியே தாவி போயிட்டே இருப்பான். அப்போ இதெல்லாம் மறந்து போயிடும். ஓகே. இப்போ அந்த ஜனநாயகன் படத்துக்கு ஏதாவது சிக்கல் அப்படின்றது இருக்கா சார்? இப்போ அந்த படம் கரெக்டாக சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆயிருமா? ஜனவரி 9? இல்லை, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சொல்ல முடியாது, உறுதியாக வந்தாலும் வரும். பட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை பார்த்து கொடுக்கல. இவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு யாரையுமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணலை. நடுவில் வந்து ராகுல் கேட்டிருக்கிறாரு. ராகுல் தெரியும் இல்லையா? தெரியும். ரோமியோ பிக்சர்ஸ். அவர் கேட்டிருக்காரு. பட்டு விஜய்க்கு அவர் மேலே ஒரு டவுட் இருக்குது. அவர் திமுக பேக்கிங்கில் கேட்குறாரோங்கிற ஒரு டவுட் அவருக்கு இருக்குது. ஸோ அதனால் ராகுலை தவிர வேறு யாருக்கு வேணாலும் கொடுங்கிற மாதிரி அவர் தரப்பில் சொல்லி இப்போ ராகுலுக்கு கொடுக்குறத நிறுத்திட்டாங்க அவங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா, தனித்தனியாக அந்த படத்தை விற்பாங்க. இப்போ கோயம்புத்தூர்னா ஒருத்தர், மதுரைன்னா அன்பு, இங்கேன்னா இந்த அன்பு, நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து பிரித்து கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ விஜய் இதுக்கப்புறம் ரோட் ஷோ போக முடியாது, மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் ஏதாவது பிளான் இருக்கா? இல்லை அடுத்தது அவர் எங்கே பண்ணுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அவருடைய திட்டப்படிங்க 10 மாநாடு, 8 சின்ன பொதுக்கூட்டங்கள், அதான் சின்ன மாநாடு, ஒரு 8 மாநாடு. இதுதான் அவருடைய மொத்த பிளானே. மொத்தம் 18, கிட்டத்தட்ட மொத்தம் 18. இப்போ ஆதவர்ஜுனா தான் இல்லை ரோட் ஷோ போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடுத்து இப்படி கொண்டு வந்து முட்டுச்சந்தில் நிறுத்தினது அவர் தான். ஆக்சுவலாக ஒரு தகவல் நம்ம நண்பர் ஒருத்தர் சம்மந்தப்பட்டவர் சொன்னார். இவர் புஷி ஆனந்தை பொறுத்தளவுக்கு பஞ்சுவாலிட்டியில் ரொம்ப கரெக்டாக இருக்கிற ஒருத்தர். ஆக்சுவலாக ஒரு மருத்துவ முகாம் ஒன்று நடத்தணும் தாவேக்காவோட இணைந்து. அப்போ வந்து முகாம் காலையில் 8:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு நாங்கள் சொல்லிட்டோம். 8:30 மணிக்கு எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டோம். டாக்டர்ஸ் 2 பேர் வரல. அவங்க ஒரு அரை மணி நேரம் லேட்டாக வந்தாங்க. அதுக்கே புஷி ஆனந்த் பயங்கரமாக சத்தம் போட்டார். ஏங்க, சொன்ன நேரத்துக்கு ஆரம்பிக்கணும், இல்லைன்னா தலைவர் கோச்சிப்பார், தலைவர் கோவம் வரும். அதனால் கரெக்டாக சொன்ன நேரத்துக்கு வரணும். இந்த மாதிரி நீங்கள் நினச்ச நேரத்துக்கு வராதிங்கன்னு அவ்வளோ தூரம் அந்த டாக்டர்கள்ட்ட சண்டை போட்டார். அப்போ அவர் சொன்னது என்னென்னா, நாங்கள் வந்து இந்த கல்வி திருவிழாலாம் நடத்தணும். அப்போல்லாம் வந்து எப்போ வர்றோன்னு சொன்னோமோ அந்த டயத்துக்கு விஜய் சார் வந்திருக்காரு, நாங்களும் அசம்பிள் ஆகிருக்கோம். அதனால் இந்த டைமிங்கில் நாங்கள் எப்போவுமே கரெக்டாக இருப்போங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் எப்படி மாறுச்சு, சொன்ன நேரத்துக்கு வராமல் எப்படி போனாருன்னா, எப்போ ஆதவர்ஜுனா அந்த கட்சிக்குள்ளே வந்தாரோ அவர் தாங்க ராங் கைட் பண்ணி நம்ம லேட்டாக போனோம், எம்ஜிஆர் அப்படி தான் லேட்டாக வந்தார், நம்ம லேட்டாக போவோம், இவங்க வெயிட் பண்ணிட்டோம் அப்படின்லாம் ஒரு தவறாக ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தது அவர் தாங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. பட் அதுதான் உண்மையான நமக்கு தெரியாது. பட் அங்கே உள்ளேருந்து பேசப்படுகிற தகவலை நான் சொல்கிறேன். அவங்க சரியாக தான் இருந்திருக்காங்க. ஒருத்தர் உள்ளே வந்து எல்லாத்தையும் குழப்பி விட்டதா சொல்கிறாங்க. ஓகே, புரியுது சார். அப்படியே இப்போது சினிமா பக்கம் வந்தோம் அப்படின்னா, அது கிட்டத்தட்ட வந்துட்டு AK64 வந்துட்டு ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இயக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது? ஏன்னா இப்போ பிப்ரவரி வரைக்குமே பிளான்ஸ் வந்துட்டு அவர் வந்துட்டு கார் ரேசிங் பிளான்ஸ் வச்சுருக்கதா சொல்கிறாங்க. பட் நவம்பரில் ஷூட் ஆரம்பிச்சிரும்ன்ற மாதிரி இவங்க தரப்பில் சொல்லிருக்காங்க. எப்போ ஆரம்பிக்குது அது? ஆக்சுவலாக அக்டோபரில் இங்கே வராரு. வந்துட்டு அக்டோபர் நவம்பர் படத்தில் நடித்து முடிச்சுட்டு திரும்ப போயிடுறாரு. ஸோ அதுதான் வந்து அவங்களுடைய ஷெட்யூல். ஆனால் அந்த படத்தை தயாரிக்கிற ராகுல் அது இன்னும் உறுதியாக வெளியில் சொல்லலை. இப்போ ரீசெண்டாக கேள்விப்படுறது என்னென்னா, அதுலேயும் கூட ஏதோ ஒரு சின்ன சிக்கல் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
ராகுல் தான் தயாரிக்கிறாரு. ஆனால் இது வரைக்கும் வந்து அஜித்துக்கான அட்வான்ஸை கொடுக்கல, அவருக்கான சம்பளம் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. அதே மாதிரி பல விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் அந்த ப்ராஜெக்டை பற்றி ஒரு கிளாரிட்டியான ஒரு தகவல் வரமாட்டேங்குது. ஓகே, டேரக்டர் ஹீரோ மட்டும் தான் ஃபிக்ஸட். ஆமாம், இல்லை அஜித் கேட்குற சம்பளம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை, பல தயாரிப்பாளர்கள் இல்லை. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்தாங்க, தில்ராஜ் வந்தார், இங்கேயே தமிழில் சத்யஜோதி வந்தாங்க. இவங்க 3 பேருமே வந்து அவர் கேட்குற சம்பளத்தை கொடுக்க முடியல அவங்கள. அந்தளவுக்கு அதிகமாக கேட்டுட்ருக்காரா? இல்லை, அவர் கேட்குற சம்பளத்தோடு இந்த பிஸ்னஸை கனெக்ட் பண்ணி பார்த்தா செட் ஆகலை, டேலி ஆகலை. ஸோ அதனால் வந்து அவர் ஒரு 100 கோடிக்கு வந்தார்னா நம்ம பண்ணலாம், அதுக்கு மேலே எவ்வளோ கேட்டாலும் பண்ண முடியாதுங்கிறாங்க. பட் அவர் 160 165ன்னு கேட்குறாரு போட்டிருக்கு. ஸோ அதில் ஒரு இழுபறி நடந்துகிட்ருக்கு. ராகுல் மட்டும் அதுக்கு ஓகே சொல்லி உள்ளே வந்துட்டார். பட் அவர் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதில் ஒரு குழப்பம் ஒன்று இருக்குது. ஓகே சார், இப்போ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு காம்போ எஸ்டிஆர் வெற்றிமாறன் காம்போ. நினைக்கும் போதே நிறைய மீம்ஸ் எல்லாம் தான் போட்டுட்ருக்காங்க. எஸ்டிஆர் எப்படி அந்த படத்தை எடுத்து இது பண்ணுவார், வெற்றிமாறன் எந்த அளவுக்கு படத்தை சீக்கிரம் கொண்டு வர, 2 பேருமே ரொம்ப லேட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எப்படி தான் போய்கிட்டு இருக்கு அந்த படம்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் அந்த மாதிரி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை இதில் சிம்பு வந்து ரொம்ப பாசிட்டிவாக அவருக்கு வெற்றிமாறன் நிறைய பேசிகிட்டு இருக்கார் போல இருக்கு. ஆக்சுவலாக இந்த படத்தில் செட்டு செலவுகள்லாம் ரொம்ப அதிகமாகுதுங்கிற மாதிரி தான் தானு சார் முதல்ல யோசிச்சுட்டு இருந்தார். அப்போ சிம்பு என்ன சொல்லியிருக்காரு, இல்லை லைவ் லொக்கேஷனே போயிடுவோம், நார்த் மெட்ராஸில் லைவாகவே எடுப்போம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 18ஆம் தேதியிலும் ஷூட்டிங் நார்த் மெட்ராஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் மேக்ஸிமம் லைவ் லொக்கேஷன் போகிறாங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders.